நீலமேகநிப அஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளமனந்தசயந்த்வாம் அப்ஜபாணிபதம் அம்புஜநேத்ரம் நேத்ரசாத்குருகரீஷ சதாமே. கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமானான தேவப்பெருமாளாம் ஸ்ரீ வரதனிடத்தில் கண்ணை பிரார்த்திக்க வேண்டி சுவாமி ராமானுஜர் கூரத்தாழ்வானை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்கிறார். நெடுநாள் கழித்து ராமானுஜரை கண்ட மகிழ்ச்சி வரதனுக்கு. ராமானுஜன் தன் அடியார்களுடன் குழுமி இருந்து இங்கே காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருப்பதைக் கண்டு வரதன் மிகுந்த ஆனந்தத்தை அடைந்தார். அத்தனை பேருக்கும் வாரணவிற்பின் மழைமுகிலாய் நின்ற மாயவனான அந்த வரதன் தான் அனுகிரகம் செய்வதற்கு திருவுள்ளம் கொண்டான். அதிலும் குறிப்பாக ராமானுஜருடைய திருவுள்ளத்தை அடியொற்றி இப்பொழுது ஆழ்வானுக்கு திருக்கண்கள் வர வேண்டும், தான் கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமான் என்பதை அவன் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ராமானுஜர் ஆழ்வானை அழைத்து வந்திருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா. அப்பொழுது சொல்லுகிறார், நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம் அனந்த சயந்த்வாம் அப்ஜபாணி பதம் அம்புஜநேத்ரம் நேத்ரசாத்குருகரீஷ சதாமே. கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் இந்த சம்பிரதாயத்தில் என்ன செய்ய வேண்டும், இந்த சம்பிரதாயத்திற்கு மேற்கொண்டு என்ன காரியக்கிரமங்களை செய்ய வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் திகைத்த பொழுது திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை அருளி செய்தவன் இல்லையா. பரம் தத்துவம் ஸ்ரீமான் அபிச்ச பேதோ மமமதம் பிரபத்திஸ்து உபாயா சரமசமயேன ஸ்மிருதிரபி என்று கீழே நம்பிகள் மூலமாக அருளி செய்த அந்த 6 வார்த்தையின் பொருளை எல்லாம் உணர்ந்த பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். அத்தகையதொரு பெருமான் இன்றைய தினத்தில் கூரத்தாழ்வானுக்கு கண்ணளிக்க வேண்டும். அன்றைய தினம் ராமானுஜர் இல்லாமல் ஆழ்வான் வந்திருக்கிறார் பெருமானை சேவிப்பதற்காக. வரதனுடைய வடிவழகு மறவாதார் பிறவாதார் என்பதாக வரதனுடையதான பரிபூர்ணமான வடிவழகை சேவிக்க வேண்டும். இப்பொழுது இந்த உபன்யாசம் நடைபெறும் சமயம் மிகவும் பொருத்தமுடையதாகத்தான் திகழ்கிறது. ஏனென்றால் வரதனுடைய வைகாசி திருநன்னாள் வைசாக உற்சவம் என்னும் அந்த பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய இந்த சமயத்தில்தான் இன்றைய தினம் 5ஆம் திருநன்னாள். பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் மோகினி அலங்காரம் என்று சொல்லுவார்கள். அந்த நாச்சியார் திருக்கோலத்தில் பல்லாக்கில் பவனி வரக்கூடியதான வைபவம் இன்றைய தினத்தில். அதை அடியொற்றி பெருமாள் திரும்புகாலில் புறத்தாழ்வானுடைய சன்னதிக்கும் திருக்கச்சி நம்பிகளுடைய சன்னதிக்கும் எழுந்தொழுகிறான். காருண்ய மாருதானீதைஹி சீதலையில் அபிஷஞ்சமாம். அந்த திருக்கச்சி நம்பிகள் வரதனிடத்தில் பிரார்த்தித்தார் அல்லவா. காருண்ய மாருதானீதைஹி சீதலைஹி அபிஷஞ்சமாம். கருணை என்னும் அந்த காற்றினாலே அழைத்து வரப்பட்டதான எம்பெருமானுடைய குளிர்ந்த அருட்பார்வை. வரதா, சாம்சாரிகமான இந்த வெம்மை என்ற கொடிய நோயில் சிக்கித் தவிக்கக்கூடியதான எங்களுக்கு உன்னுடைய குளிர்ந்ததான அருள் பார்வை என்பது மிகவும் முக்கியமானது என்று பிரார்த்திக்கிறார் அல்லவா. அதுபோன்று தான் அந்த திருக்கச்சி நம்பிகள் சன்னதிக்கும் எழுந்தெழுகிறார் வரதன். இங்கே ஆழ்வான் பராசர பட்டருடைய சன்னதிக்கும் எழுந்தெழுகிறான். இது ஒரு பொருத்தமாய் அமைந்திருக்கிறது. எல்லாம் சுவாமி ராமானுஜருடைய திவ்ய அனுகிரகம். இப்பொழுது ஆழ்வான் பெருமானை சேவிப்பதற்காக வந்திருக்கிறார் வரதனிடத்தில். வரதனுடைய வடிவழகு இதுவரையிலும் வரதனை சேவித்திருக்கிறோம். இப்பொழுது கண் இல்லை. ராமானுஜரோ கண்ணை பிரார்த்திப்பதற்காகத்தான் வரதனிடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஆழ்வானுக்கோ அதில் துளிய விருப்பம் இல்லை. எதற்காக கண்? இந்த கண் இருக்கும் வரையிலும் எதையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் பார்த்தாகிவிட்டது. எதையெல்லாம் பார்க்க தேவையில்லையோ அதைத்தான் அதிகமாக பார்த்திருக்கிறோம். எதற்கப்பா மறுபடியும் இந்த கண்ணுடன் நாம் இருக்க வேண்டும்? வேண்டாம். அது தவிர பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்களை காட்டிலும் நமக்கு ஆபாசமான அநேக விஷயங்கள் தான் அதிகமாக தெரிகின்றன. இதோ தொலைக்காட்சி வாயிலாக நல்ல பல விஷயங்களை எல்லாம் நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். ஆங்காங்க திருக்கோவில் நடைபெறுகிற உற்சவங்கள் நாம் பார்க்கிறோம். பல பெரியோர்களை தரிசிக்கிறோம். இருந்தால் கூட இதனுடைய நேரம் ஏனைய விஷயங்களுடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்காக செலவிடப்படும் நேரம் தான் அதிகம் அல்லவா. கண் படைத்த பயன் எண்ணாவது என்று கேட்கும்படியாக இந்த கண் நமக்கு எதற்கு ஏற்பட்டதோ அதனை நாம் சரியான பாதையில் தான் உபயோகித்துக் கொள்கிறோமா என்னும் கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் எழ வேண்டும். அதற்கு கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் இல்லை என்பதாகும். எனவே இங்கே சொல்லுகிறார்,
வரதனிடத்தில் கண் பிரார்த்திக்க வேண்டும். தனக்கு அதில் விருப்பமில்லை. தன் ஆச்சாரியர் அப்படி விருப்பத்தை தெரிவித்து விட்டார். வரதனுடைய வடிவழகு எத்தகையது? நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம் அனந்த சயல் துவாம். ரங்கநாதன் போன்று வரதன் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லை என்றால் கூட இவன்தானே அனந்த சயனன், போகி போக சயனீய சாயனன் என்பதாக சொல்கிறோம். அதுவும் இவன் திருமேனி கருத்த திருமேனி, நீலமேகநிபம். நீலமேகநிபம் நன்கு தண்ணீர் பருகியதான ஒரு கருத்த மேகத்தை போல. கரிசைல கிருஷ்ட ஜலதா காங்ஷாதிகம் வருஷதி. சுவாமி தேசிகன் மேகத்தின் தாகத்தை வர்ணிக்கிறார். மேகம் என்றால் வரதன். அந்த மேகமாகிறதான வரதனுக்கு ஏற்பட்டதான தாகம், அந்த தாகம் எப்பொழுது நீங்கியது என்றால், ராமானுஷர் சாலை கிணற்றிலிருந்து தினந்தோறும் பெருமானுக்கு தண்ணீர் சமர்ப்பித்ததினால் அன்றோ கரிசைல கிருஷ்ட ஜலதா காங்ஷாதிகம் வருஷதி. இந்த ஹஸ்திகிரி என்னும் மலையின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய வரதன் என்னும் ஒப்புயர்வற்றதான ஒரு மழை மேகமானது பக்தர்களுக்கு கேட்டபொழுதெல்லாம் கேட்பதை காட்டிலும் அதிகமாக அந்த கருணை மழையை பொழிவதற்கு காரணம் என்ன? ராமானுஜருடைய சம்பந்தம். அந்த கருத்த நீருண்ட மேகத்தை போன்ற திருமேனியாம் வரதனுடைய திருமேனி. நீலமேகநிபம் அஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம் அனந்த சயல் துவாம். நன்கு கருத்த மை. அஞ்சனம் என்றால் மை. அந்த மையை திரட்டி வைத்தால் மையோ மறிகடலோ மழையோ ஐயோ இவன் அடியா என்னும் அழகுடையான். கம்மலாட்டாழ்வான் பெருமானுடைய வடிவழகை பேசும் பொழுது ராமனுடைய வடிவழகை குஹன் வாயிலாக பேசுகிறார். மையோ மழையோ அஞ்சன வண்ணன் என்ற பெருமானுடைய திருநாமம். இப்பொழுது அந்த மை போன்றதான பெருமானுடைய திருக்குறள் கற்றை அஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம். நன்கு கருத்த மையை நன்கு அரைத்து வைத்து தலையில் தடவிக்கொண்டால் எத்தகையதொரு கருமை உண்டாகுமோ அத்தகையதொரு கருமையுடையது பெருமானுடைய திருக்குறள் கற்றை. மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாழ மகரம் ஷேர் குழை இருபாடிலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இருவராய் வந்தார் என்று அனுபவிக்கிறோம் அல்லவா? மை வண்ண நெருங்கொஞ்சி பெருமானுடைய திருமேனி, பெருமானுடையதான திருக்குறள் கற்றை, இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் எனால் வரதனுடைய திருமேனியை வெளுப்பாக்கி சொல்லிவிடலாம். ஆனால் திருக்குறள் கற்றை அவ்வளவு கருப்பு. முதலில் நீலமேகம் என்றார், அடுத்தது இப்ப அஞ்சன புஞ்சம் என்கிறார். நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம். கருத்த திருக்குறள் கற்றை. அதுவும் இன்றைய தினம் 5வது உற்சவம், நாளைய தினம் 6வது உற்சவம் வேணுகோபாலன் சாற்றுப்படி, அதன் பின்னர் குதிரவாகனத்தில் காலை வேளையில் தொட்டி திருமஞ்சனம். இந்த சமயங்களில் எல்லாம் வரதன் கோடாலி முடிச்சு என்பதாக அந்த சௌரி கொண்டை சாற்றிக் கொள்வான். அது ஒரு ஒய்யார கொண்டை, அது ஒரு அழகு, அது ஒரு சோபை. முன்னழகையும் பின்னழகையும் பார்த்தோமேனால் சேவித்தவர்களுக்குத்தான் தெரியும். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் என்று அந்த திருக்குறள் கற்றையினுடைய வைபவத்தை கம்பன் பேசுகிறார். கேசவன் என்பதினாலே திருக்குறள் கற்றையினுடைய அழகை உடையவன் சௌரிராஜன். யாருக்கு பூவும் பூஷணியும் தகுமோ என்றால் சிக்குத்தலையின் தலையில் புஷ்பங்களை சூடுவது முடியாது. இந்த சௌரிராஜனான அழகான திருக்குறள் கற்றைகளுடையதான எம்பெருமானுக்குத்தானே புஷ்பங்களை சூட்ட வேண்டும் என்பதாக எம்பாரை திருத்திப் பணிகொள்வதற்கு பெரிய திருவனை நம்பிகள் இந்த பாசுரத்தை காண்பித்தார். அதனாலே வரதனுடைய அழகிய திருக்குறள் கற்றை நீலமேக நிபமஞ்சன அப்படி சேவிக்கும் பொழுதே ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்திகளை சொல்லி சேவிக்க வேண்டும். ஆழ்வான் அனுபவித்ததை சொல்லி அனுபவிக்க வேண்டுமாம். நீலமேக நிவமஞ்சன புஞ்ச ஷாமகுந்தளம் அனந்த சயல் துவாம் அப்ஜபாணி பதம் அரவிந்த அப்ஜபாணி பதம் அப்ஜம் பாணி கைவண்ணம் தாமரை கண்ணினையும் அரவிந்தம் அம்புஜநேத்திரம் அப்ஜபாணி பதம் அம்புஜநேத்திரம் நேத்ரசாத் குரு கரீஷ சதாமே. வரதா மற்றொன்றும் வேண்டாமப்பா, வேறு எதையுமே உன்னிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எதையுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. வேறு என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் கைவண்ணம் தாமரை கண்ணினையும் அரவிந்தம் அடியிரண்டும் மகுதே வாய் கமலம் போலும் என்று உன் திருமேனி முழுவதும் தாமரைக்காடு பூத்தார் போன்றிருக்கும் அல்லவா, அந்த திருமேனியைத்தான் சேவிக்க வேண்டும். அந்த திருமேனியை மட்டும்தான் சேவிக்க வேண்டும். வரதனுடைய திருமேனியை சேவிக்க வேண்டும். வரதனின் புகழ் பாடும்
காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஷன். சொல்பவர் யார்? திருவரங்கத்தமுதனார், ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர். ரங்கநாதன் 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 என்பதாக தன் மார்மீது கை வைத்த ரங்கநாதனுடைய பெருமையை பேசக்கூடிய திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில் ராமானுஜனை நமக்கு காண்பிக்கும் பொழுது எப்படி காண்பிக்கிறார் தெரியுமா? காண்டகு தோழன்னல் வரதன் தன் கையில் அந்த திருவாழி திருச்சங்கு என்பதான சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருப்பதே ஒரு அழகு. நிமிர்ந்ததான திருமார்பு, அந்த திருமார்பை அப்படி மேற்புறத்தில் நிறுத்தி கொண்டு அப்படி கைகளில் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வரதன் சேவையாவான். காண்டகு தோழன்னல், தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார் என்று வர்ணிக்கிறார் அல்லவா ராமாயணத்தில் கம்பநாட்டாழ்வான். அதுபோன்று தான் காண்டகு தோள் அண்ணல், யாருடைய திருத்தோள்களை மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா என்பதாக யாருடைய புஜங்களை சேவிக்க வேண்டும், யாருடைய அழகை சேவிக்க வேண்டும் என்றால் வரதன் அத்திகிரி பத்தர்வேனை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியை என்று தன் திருக்கைகளில் ஏதியுள்ளதான திவ்யாயுதங்களுடன் சேவை சாதிக்கக்கூடிய வரதனை சேவிக்க வேண்டுமாம். காண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூர் கடலணி கீழ். தென் அத்தியூரான் யார்? அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிபணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயின்றான் முத்தி மறையாவான் வாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்னும் அந்த அத்தியூரான் யார்? வரதன் தானே. அவன் திருவடியில் இருக்கக்கூடியதான சுவாமி ராமானுஷர் தான் யாரை சேவிக்க வேண்டும்? வரதனை சேவிக்க வேண்டும், ராமானுஜனை சேவிக்க வேண்டும் என்று ஆழ்வான் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறார்.